திருப்பூரில் தேங்காய் உரிப்பதற்கு அழைத்து வரப்பட்ட வடமாநில தொழிலாளர்களை தடுத்து நிறுத்தி உள்ளூர் தொழிலாளர்கள் நடத்திய போராட்டம் பதட்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. முத்தரப்பு பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்த நிலையில் அடுத்து நடக்க போவது என்ன? ராஜஸ்தான் ராமேஸ்வரம் போறோம். கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க். என்னடா கன்ஸ்ட்ரக்ஷன்? அப்ப வேலை பார்த்தவங்க என்னடா போறது? நீங்க அதிக காசு நீங்க எவ்வளவு காசு கேக்குறீங்க? ஒரு 1000 ரூபாய் கேக்குறோம். நாங்க 200 ரூபாய்க்கு பண்றோம். 200 ரூபாயா? என் ஃப்ரெண்டு 150 ரூபாய்க்கு பண்றான். அவனுக்கு எனக்கு தான் போட்டியே. 150 ரூபாய். 100 ரூபாய் குறைக்கலாமா நான் பார்த்துட்டு இருக்கேன். 100 ரூபாய் குறைக்க போய் சாப்பாடு பிளஸ் 100 ரூபாய். என்னடா இது? இப்படி பண்ணா நீ எப்படி ஓடுறாங்களா? வடமாநில தொழிலாளர்கள் தமிழர்களின் வேலை வாய்ப்புகளை எவ்வாறு தட்டிப்பறிக்கின்றனர் என்பதை விளக்கும் வகையில் பிரபல யூடியூபர்களான கோபி, சுதாகர் ஆகியோர் வீடியோ வெளியிட்டிருந்தனர். அந்த வீடியோவில் இருப்பது போன்ற சம்பவம் தற்போது திருப்பூரில் நடந்து வருகிறது. கூலி குறைவாக வாங்குவதால் வடமாநில தொழிலாளர்களை அழைத்து வந்த விவகாரத்தில் மோதல் ஏற்படும் சூழ்நிலை உருவாகி இருப்பதால் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. சம்பவத்தின் பின்னணி என்ன? தலைமுறை இந்த விவசாயத்தை நம்பியே வாழ்ந்துட்டு இருக்கிறப்பங்க கொண்டு வந்து வேற ஆள் உடுக்கி வச்சாங்க. நாங்க அவங்கள தான் பேசணும் இல்லையா, அரசுகிட்ட தான் கேட்டுங்க. நலவாரம் அமைக்க சொல்லி எங்களுக்கு ஊதியம் எனக்கு சொல்லி இஎஸ்சி பிஏபி சொல்லி கொடுத்தா மனு கொடுத்து போன வாரம் நாங்க யாரும் விவசாயத்துக்காரர்கள் தவறவே பேசவில்லைங்க. திருப்பூர் மாவட்டம் உடுமலை தாலுகாவில் தளி, திருமூர்த்தி நகர், தீபாலப்பட்டி, தேவனூர் புதூர் உள்ளிட்ட பகுதிகளில் ஏராளமான தென்னந்தோப்புகள் உள்ளன. இவற்றில் இருந்து பறிக்கப்படும் தேங்காய்களை உரிப்பதற்கென்றே இந்த பகுதியில் ஆயிரக்கணக்கான தேங்காய் உரிக்கும் தொழிலாளர்கள் உள்ளனர். இவர்களுக்கு 1000 தேங்காய் உரிக்க 820 ரூபாய் கூலி வழங்கப்படுகிறது. தேங்காய்க்கு விலை குறைவாக உள்ள சமயத்தில் இதுபோல கூலி தர முடியாது என தேங்காய் தோட்ட உரிமையாளர்கள் தொடர்ந்து தெரிவித்து வருகின்றனர். மேலும் வடமாநில தொழிலாளர்கள் இதே வேலையை 550 ரூபாய்க்கு செய்வதால் கூலியை குறைக்க வேண்டும் என பேச்சுவார்த்தை நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் திங்கட்கிழமை தேங்காய் உரிக்க வடமாநில தொழிலாளர்களை அழைத்து வந்த வண்டியை வழிமறித்து தமிழக தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து கூடுதல் தொழிலாளர்கள் சம்பவ இடத்தில் திரண்டதால் தீபாலப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டது. மோதல் ஏற்படும் சூழ்நிலை உருவானதால் சம்பவ இடத்தில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். இதையடுத்து தேங்காய் விவசாயிகள், தமிழக தொழிலாளர்கள், வருவாய்த்துறையினர் என முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படாததால் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தப்படுகிறது. பேச்சுவார்த்தையில் முடிவு எடுத்த பின்னர் தேங்காய் உரிக்கும் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வருவாய்த்துறையினர் தெரிவித்துள்ளதால் பணிகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. வடமாநில தொழிலாளர்கள் தமிழர்களின் வேலை வாய்ப்பை பறிப்பதாக பரவலாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கடந்த சில தினங்களுக்கு முன்பு திருப்பூரில் தமிழர்களை வடமாநில தொழிலாளர்கள் தாக்கியதாக வீடியோ பரவிய நிலையில் மீண்டும் வேலைவாய்ப்பு தொடர்பாக உடுமலையில் பிரச்சனை எழுந்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.